guys, கல்யாணம் ஆகாதவங்க இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஒன்லி ஃபார் மேரிட் உமன்ஸ். ரீசெண்டா இன்ஸ்டால ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல மேரேஜ் லைஃப்ல ஹாப்பினஸ் ஸ்கோர் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. என்ன இதெல்லாம்? இதுல ஒரு 5 பாயிண்ட் சொல்றாங்க. அதை வச்சு நம்மளோட ஹாப்பினஸ் ஸ்கோரை நம்மளே டிசைட் பண்ணிக்கணுமா? எவ்வளவு பெரிய பிளான நைட்டு 3 மணிக்கு கக்கூத்துல உட்காந்து கண்டுபிடிச்சிட்டோம் பாத்தியா? அதாவது நம்ம கல்யாண வாழ்க்கையில எவ்வளவு நம்ம சந்தோஷமா இருக்கோம், எவ்வளவு கவலையா இருக்கோங்கிறத இவங்களோட ஸ்கோரை வச்சு நம்ம வந்து முடிவு பண்ணணுமா? வாயிலே ஈஃபில் டவர் கட்டலாம், ஆனா நட்சத்திர கக்கூஸ் கூட கட்ட முடியாது. இவங்க சொல்றதெல்லாம் உங்க லைஃப்லயே நடந்ததுன்னா நீங்களும் ப்ளஸ் பாயிண்ட் கொடுத்துக்கிட்டே வாங்க. நீங்க வெளியில போகும்போது உங்க பார்ட்னர் நீங்க ரெடி ஆகிறதுக்கு குட்டி குட்டி ஹெல்ப் பண்றாங்களா, அப்போ +2 பாயிண்ட்ஸ் நீங்க கொடுத்துக்கணுமா? அம்முக்குட்டி சல்லக்குட்டி ஜாங்கிரி பூந்தி ரேண்டமா கியூட் குட்டி குட்டி மெசேஜஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு வந்து +3 பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. காரணமே இல்லாம சின்ன சின்ன சர்ப்ரைஸ் பண்ணாங்கன்னா +5 பாயிண்ட்ஸ். வீக்கெண்ட் வெளியில பிளான் பண்றாங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியனும் இதுல கேட்டாங்கன்னா +2 பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. அடேங்கப்பா விட்டா பீலாவை அள்ளி விடுவியே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதாவது ஆர்குமெண்ட் வரும்போது சைலண்டாவே இருந்தாங்கன்னா -10 மார்க் கொடுத்துக்கோங்க. நம்ம ஒரு விஷயம் பேசும்போது கண்ணை பார்த்து பேசாம போனே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா -100 மார்க் கொடுங்க. எது நடந்தாலும் நம்ம கவலைப்படக்கூடாது. இப்போ உங்க ஹாப்பினஸ் ஸ்கோரை கமெண்ட்ல சொல்லணுமா? கமெண்ட்ல போய் பார்த்தா எல்லாரும் அழுகுறாங்க. எல்லாருமே -மார்க், 0 மார்க், -100 மார்க் அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே லவ் பண்ணும்போது கேளுங்க, எல்லாருமே பண்ணுவாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் யாருமே பண்றாங்களான்னு கேட்டா 99% யாருமே பண்றது இல்ல. ஆனா அதுக்காக அவங்க எல்லாம் ஹாப்பியா சேர்ந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இல்லன்னு சொல்ல முடியாது. நம்ம அம்மா அப்பா எல்லாம் இந்த மாதிரி ஒரு நாளும் பண்ணதில்லை. அதுக்காக அவங்க ஹாப்பியா இல்லைன்னு நம்ம சொல்றது இல்ல. இதனால் சொல்ல வருவது என்னன்னா, இந்த மாதிரி கண்ட ரீல்ஸ் பார்த்து நீங்க யாரும் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் சண்டை போடாதீங்க. ஃப்ரெண்ட் ஆகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ரீல்ஸ் போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. கடைசியில வீட்டில் சண்டை போடுறது நம்ம தான். 80s கிட் 90s கிட்லாம் இந்த மாதிரி வந்து இப்போதைக்குள்ள யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஒரு வேளை வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல கல்யாணம் ஆகிற கிட்ஸ் வேணா அப்படி இருக்கலாம் போல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா அவங்களோட பேரை கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல என் ஹஸ்பண்ட் வந்து 80s 90s கிட் தான், ஆனா நீங்க சொல்ற எல்லாமே ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் இந்த உலகமே இருக்கும். அது வரைக்கும் சண்டை போடாம எப்பவும் ஹாப்பியா இருங்க. பை பாய். இப்போ முக்காவாசி சண்டை ஃபோனால தான் வருது. அதனால ஃபோனை மட்டும் தூக்கி வச்சுட்டு நல்லபடியா பொண்டாட்டியோட பேசி சந்தோஷமா இருங்க. டாடா பை பாய். எல்லாருக்கும் ஹாப்பி மேரிட் லைஃப்.